Welcome to my video. In this video, we're going to see about Dice app. ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டைஸ் ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம டேப் பண்ணுறது மூலயமா எப்படி வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்துட்டு வந்து இந்த இமேஜ் வந்துட்டு மாறுது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வித்தவுட் வேஸ்டிங் our டைம் ஜஸ்ட் கோ ஆன். We are in our last program. Control Shift P ப்ரெஸ் பண்ணுங்க. Flutter நியூ ப்ராஜெக்ட், எம்டி அப்ளிகேஷன் சூஸ் பண்ணுங்க, எக்ஸிஸ்டிங் ஒன் வேணாம். இதில் எங்கே வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்டை ஸ்டோர் பண்ண போறீங்களோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை சூஸ் பண்ணிட்டு உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் தாங்க. Dice app. ஓகே, வித்தின் அ ஃபியூ மூமெண்ட்ஸில் வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன் லோட் ஆகிடும். தென் லோட் ஆன அப்ளிகேஷனை நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்க்ரீனில் வந்துட்டு ரன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ டோட்டலாக வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. இதை ரன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்துருங்க. ஸோ தட் இந்த அப்ளிகேஷன் நம்மளோட எமுலேட்டரில் வந்துட்டு ரன் ஆகும். எமுலேட்டர் இல்லாதவங்க க்ரோம் யூஸ் பண்ணுங்க, நாட் அன் இஷ்யூ. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி ஹோம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்லெஸ் ஆர் ஸ்டேட்ஃபுல், நம்ம வந்துட்டு ஸ்டேட்ஃபுல் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்க்ரீன்ல வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் சில விஷயங்களை. ஸோ ஸ்டேட்ஃபுல்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டேட்ஃபுல்ல டைஸ் பேஜ், சாரி, ஓகே, டைஸ் பேஜ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேஜ்ல ஸ்கேஃபோல்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்கேஃபோல்ட் பாடி, பாடியில் வந்துட்டு ஒரு எலவேட்டட் பட்டன் வந்துட்டு மிடல்ல வைங்க. ஆன் ப்ரெஸ் மெத்தட் இதெல்லாமே வந்துட்டு மேண்டிட்டரி, கண்டிப்பாக ஆன் ப்ரெஸ் மெத்தட் கொடுத்தே ஆகணும். ஸோ எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த டைஸ் பேஜை வந்துட்டு நம்மளோட ஹோம்ல வந்துட்டு கால் பண்ணணும். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஒரு ஃபியூ மூமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் இங்கே லோட் ஆகிடும். டாப் ரைட்டில் இருக்கு. இதை வந்துட்டு மிடிலுக்கு கொண்டு வரணும்னா ரேப் வித் சென்டர், மிடிலுக்கு வந்துருச்சு. பட் இது வந்துட்டு மெட்டீரியல் டிசைன் 2 வந்துட்டு ஃபாலோ பண்ணுது. நம்மளுக்கு மெட்டீரியல் டிசைன் 2 வேணாம், 3 தான் வேணும். ஸோ என்ன பண்ணணும்னா தீம், தீம் டேட்டா, இதில் யூஸ் மெட்டீரியல் டிசைன் 3 ட்ரூன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ தட் மெட்டீரியல் டிசைன் 3 வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓவரால் ஆப்போட டிசைனே வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். எலிவேட்டட் பட்டன் ஆர் ஃபில்டு பட்டன் உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ஒரு வேளை வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டஸ்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்துட்டு ஃபில்டு பட்டன் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் இந்த இடத்துல செகண்ட் ஸ்டெப், இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேண்டம்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரேண்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நம்பரை வந்துட்டு ஜெனரேட் பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு ரேண்டம் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி எந்த லைப்ரரியிலேருந்து வருதுன்னா மேக்ஸ் லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி வந்துட்டு ஃப்ளட்டரில் இருக்குது. அந்த லைப்ரரியிலேருந்து தான் நம்மளுக்கு வருது. நிறைய மேக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, இல்லை வந்துட்டு சில ஆங்கிளில் வந்துட்டு நம்ம ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு சில ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி மேக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த லைப்ரரி வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு அதோட ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ரேண்டம். ஸோ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ரேண்டம், ஓகே, டாட் கெட். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எதெல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுதுன்னு. நெக்ஸ்ட் பூலியன், நெக்ஸ்ட் டபுள் அண்ட் நெக்ஸ்ட் இன்டீஜர், இந்த 3 விஷயத்த ப்ரொவைட் பண்ணுது. அதாவது ரேண்டமாக வந்து டபுளை ஜெனரேட் பண்ணுது, ரேண்டமாக வந்துட்டு பூலியனை ஜெனரேட் பண்ணுது, அதே மாதிரி ரேண்டமாக வந்துட்டு இன்டீஜரையும் ஜெனரேட் பண்ணுது.
நம்மளுக்கு இன்டிஜர் தான் தேவை. ஸோ மேக்ஸிமம் எந்த லிமிட்ல இருக்கணும் அந்த மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா ஹவர் பண்ணும்போது யூ வில் கெட் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்டிஜர் 10ன்னா 0க்கு அப்புறமாவும் 10க்குள்ளேயும் நம்மளுக்கு வேல்யூவை கொடுக்கறது. அதாவது 10 கன்சிடர் பண்ணாவது 10க்குள்ள 0 ஆனா எடுத்துக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு ரேண்டம் சொல்றது. ஸோ நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியே காமிக்கிறேன். ரேண்டம் வந்துட்டு எனக்கு ஒரு 10க்குள்ள எனக்கு ஒரு டேட்டா வேணும். ஓகே, ஸோ நான் இதை ரன் பண்றேன். கன்சோலை வந்துட்டு பாருங்க. இதை நான் கிளிக் பண்ணும்போது ஐ வில் கெட் 4, ஐ வில் கெட் 9, ஐ வில் கெட் 6, ஐ வில் கெட் 7. ஸோ இந்த மாதிரி ரேண்டமா வந்துட்டு எனக்கு ஒரு நம்பர்ஸை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு ரேண்டம் ஃபங்க்ஷன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது 0ல இருந்து கொடுக்குது. பட் 10 வந்துட்டு அது கன்சிடர் பண்ணவே பண்ணாது. ஸோ அது 10ஐயும் கன்சிடர் பண்ணணும்னா நீங்க +1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 0ல இருந்து 9 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிறது 1ல இருந்து 10 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் வித் ஹெல்ப் ஆஃப் +1. ஓகே, ஸோ நான் வந்துட்டு இதை திரும்ப ரன் பண்றேன். 5 பாத்தீங்கன்னா 10மே வந்துட்டு கன்சிடரபிள். ஓகே, இதுதான் வந்துட்டு ரேண்டம் ஃபங்க்ஷனோட முக்கியமான விஷயம். ஓகே, டைஸ்ல இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிளிக் பண்ண இந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி டைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்துட்டு ஒரு டைஸ் ரோலர் ஆப். ஓகே, ஸோ அதை பத்தி பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு செகண்ட் ஸ்டெப். நம்ம எப்படி ஒரு ரேண்டம் ஆப்ரேஷன் ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, 0ல இருந்து 9 வரைக்கும் வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் இன்ட் ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்க போறது ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட்டை நம்ம ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரலாம். பிகாஸ் நம்ம கன்சோல்லே பார்த்துட்டு இருக்கோம். கன்சோல்ல பார்க்காம ஸ்க்ரீன்ல வந்துட்டு அந்த சேஞ்சஸை நம்ம கொண்டு வரலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட். ஸோ இந்த ஃபில்டு பட்டனை should wrap with column and text widget. இன்டர்பிளேட் பண்ணணும். இன்டர்பிளேட் பண்ணறதுக்கு முன்னாடி வேரியபிளை கிரியேட் பண்ணணும் above the override function. இந்த overrideக்கு முன்னாடி int dice number, பிகாஸ் இதை தான் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, is equal to 0 initially. ஓகே, தென் இந்த இடத்துல dice number சொல்லிட்டு இன்டர்பிளேட் பண்ணுங்க. ஸ்கேலிங் வந்துட்டு ஒரு 6 கொடுங்க. ஸோ தட் ஸ்க்ரீன்ல வந்துட்டு அது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே, ஸோ மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு சென்டர் கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வந்துட்டு மிடில் ஆஃப் தி ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு வந்துடும். ஓகே, whenever we click we were able to change this text, பட் நம்ம set state மெத்தட் யூஸ் பண்ணல. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா set state மெத்தடை யூஸ் பண்ணி, இதுதான் வந்துட்டு டிஃபால்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஓகே, யாராச்சும் உங்ககிட்ட உங்களுக்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தெரியும்னு கேட்டாங்கன்னா இந்த பிகினர் லெவல் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு டிஃபால்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தெரியும் வித் ஹெல்ப் ஆஃப் செட் ஸ்டேட் மெத்தட்னு சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா டைஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ரேண்டம் நெக்ஸ்ட் இன்ட் ஒரு 10க்குள்ள +1 செமிகாலன் வச்சிருங்க. ஸோ தட் 1 to 6 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ whenever I click this நம்பர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரேண்டமா, அன்ஈவனா. ஓகே, நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி கவுண்டர் அப்ளிகேஷன் பார்த்துருப்போம். கவுண்டர் அப்ளிகேஷன் +1 +1 +1 ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பட் ரேண்டம்ன்றது அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுதான் கைஸ். பட் டைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டைஸில் 6 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு 6 வரைக்கும் செட் பண்ணலாம் மேக்ஸிமம் நம்பர்ஸ். ஸோ 6க்குள்ள எனக்கு ரேண்டமாக வந்துட்டு விஷயங்கள் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு தேர்ட் ஸ்டெப். உங்களுக்கு வந்துட்டு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு ப்ரைமரியும் கூட. ஓகே, ஃபோர்த் ஸ்டெப் வந்துட்டு என்னன்னா குரோமுக்கு போயிட்டு ஃப்ரீ ஐகான்ஸ் ஃப்ரீ பிக் சூஸ் பண்ணலாம். freepic.com போயிட்டு இங்க ஐகான்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு. ஐகான்ஸ் சூஸ் பண்ணிட்டு இங்க டைஸ்ன்னு கொடுங்க.
இதுல சேம் டிசைன்ல இருக்கிற ஐகான்ஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. இந்த ஐகான்ல வந்துட்டு சேம் டிசைன்ல இருக்கு. அதுல அந்த பர்ட்டிகுலர் நம்பர்ஸ பார்த்து சூஸ் பண்ணுங்க. 1 இங்க இருக்கு. ஸோ இத டவுன்லோட் பண்றேன். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் 2 இங்க இருக்கு. இதுவும் டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் 3 4 you have reached the daily limit. அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரீ பிக்ல. அப்படி இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு ரிசோர்ஸ்ல இருந்து 6 டைஸ் இமேஜை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா டைஸ் சர்ச் கொடுங்க. யூ வில் கெட் த சேம் இமேஜ். 4 5 and 6 at last. Yeah. ஸோ டவுன்லோட்ஸுக்கு போயிட்டு அந்த இமேஜை வந்துட்டு வியூ பண்ணுங்க. எவ்ரி இமேஜ், இந்த எல்லா இமேஜையுமே வந்துட்டு நம்ம பார்க்கறதுக்கு இந்த வியூவை கிளிக் பண்ணிட்டு தென் ப்ரிவ்யூ பேனல் அதை சூஸ் பண்ணீங்கன்னா இது எந்த இமேஜ்னு நம்மளால அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லேயே பார்க்க முடியும். தென் எல்லாத்தையுமே ரீநேம் பண்ணணும். F2 ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்னு கொடுக்கலாம். ஸோ அண்டர்ஸ்கோர் போட்டு ரீநேம் பண்ணுங்க. டைஸ் ஆஃப் 1, டைஸ் ஆஃப் 2 அண்ட் டைஸ் ஆஃப் 3. ஸோ தட் இன்டர்பிளேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஓகே, கரெக்டாக வந்துட்டு ரீநேம் பண்ணிடுங்க. எல்லாமே வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். பிகாஸ் இது இன்டர்பிளேஷன். ஸோ எவ்ரி டைம் வந்துட்டு எல்லா இமேஜும் அது கூப்பிட போது வேற ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சுன்னா அப்போ ப்ராப்ளம் ஆயிடும். எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும், நம்பரை தவிர. தென் அட் லாஸ்ட் 6. ஓகே, தென் இதை டோட்டலாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இந்த விஎஸ் கோட்ல டோட்டலாக செலக்ட் பண்ணி ஆசெட்ன்ற ஒரு ஃபோல்டரை வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க. இமேஜ் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி எப்படி நம்ம ஆசெட் வீடியோ கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள இமேஜஸ்ன்ற ஒரு ஃபோல்டரை வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க. ஓகே, தென் அந்த ஃபோல்டரை ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்து இந்த இடத்துல வந்துட்டு அதை டோட்டலாக பேஸ்ட் பண்ணிடணும், நம்ம காப்பி பண்ணி வச்சிருந்ததை. ஓகே, தென் அடுத்த ஸ்டெப்பு பப்ஸ்பெக் கேமலில் போயிட்டு இந்த லொக்கேஷனை அப்டேட் பண்ணணும். ஆசெட்ஸ் ஃபோல்டரில் நம்ம இமேஜஸ் போடுறது மூலயமா மட்டும் ஸ்க்ரீனில் வராது. அதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆசெட்ஸ் இஸ் டு, அதுக்கு கீழே ஸ்டைஃபன் ஆசெட்ஸ் ஸ்லாஷ் இமேஜஸ் ஸ்லாஷ் எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங்கோட கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா இதுக்குள்ள இருக்கிற எல்லா இமேஜஸையுமே வந்துட்டு இந்த ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கும். ஓகே, தென் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் உங்களால் பார்க்க முடியும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த டைஸ் நம்பர் இருக்குல்ல, இந்த டைஸ் நம்பர் ஜெனரேட் ஆகிட்டே தான் போகும். இந்த டெக்ஸ்ட் விஜெட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இமேஜ் விஜெட்டை வந்துட்டு நீங்கள் போடணும். அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது சேவ் ஆகட்டும். டெக்ஸ்ட் விஜெட்டை டோட்டலாக ரிமூவ் பண்ணுங்க. டெக்ஸ்ட் விஜெட்டை ரிமூவ் பண்ணிட்டு இமேஜ் டாட் ஆசெட்ஸ் அதுக்குள்ள இந்த ஃபைல் லொக்கேஷன். ஓகே, கொட்டேஷனில் ஆசெட்ஸ் ஸ்லாஷ் இமேஜஸ் ஸ்லாஷ் தென் அந்த டைஸோட நேம் வித் டைப். நேம் மட்டும் கொடுத்தா போதாது, அதோட டைப்பையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ வந்துட்டு இது செட் ஆகிடுச்சு. பட் இது வந்துட்டு ஹோல் வித்தை எடுத்துக்குது. இந்த மாதிரி ஹோல் வித்தை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹைட் அண்ட் வித்தை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணலாம்.
width is 200. உங்களுக்கு என்ன width தேவைப்படுதோ அதை கொடுங்க. height is 200. ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, தென் எவ்ரி டைம் நான் கிளிக் பண்ணும் போதும் இது மாறணும்னா நான் இன்டர்போலேஷன் பண்ணணும். அந்த டைமில் இந்த 1 ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல டைஸ் நம்பரை கொடுப்பேன். அதாவது ஒரு வேரியபிள் நேமை நான் கொடுப்பேன், இன்டர்போலேட் பண்ணுவேன். இந்த வேரியபிள் நேம் என்ன ஆகும்னா, நான் ஒரு டைம் கிளிக் பண்ணும் போதோ அது சேஞ்ச் ஆகும்போது அந்த இமேஜ்லேயும் வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும் வித் ஹெல்ப் ஆஃப் தி செட் ஸ்டேட் மெத்தட். பிகாஸ் செட் ஸ்டேட் மெத்தட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஸ்க்ரீனில் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ எவ்ரி டைம் நான் கிளிக் பண்ணும் போதும் ரேண்டம் நம்பரால் இந்த இமேஜ் வந்துட்டு மாறுது. ஓகே, ஸோ ஆப் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டு பட்டனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஃபில்டு பட்டனை எதுக்காக ரிமூவ் பண்ணுறேன்னா, இந்த இமேஜை டோட்டலாக விஜெட்டால் கவர் பண்ணி இங்க் வில், ஓகே, ஸோ இங்க் வில்லால் நான் ரேப் பண்ணுறேன். பிகாஸ் இதையே வந்துட்டு ஒரு டச்சபிள் விஜெட்டா, ஒரு டச்சபிள் பட்டனாக நான் மாற்ற போகிறேன். ஓகே, ஆன் டேப் ஃபங்க்ஷனில் நான் இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் அதை வந்துட்டு நான் கூப்பிடுவேன். டைஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் கெட் இல்லை நெக்ஸ்ட் நினைக்கிறேன், நெக்ஸ்ட் இன்ட்டுக்குள்ளே மேக்ஸிமம் நம்பர் கொடுத்துட்டு +1 கொடுக்கணும். பிகாஸ் இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம +1 கொடுத்தோன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் எவ்ரி டைம் இதை கிளிக் பண்ணும் போது ஏன் மாறலைன்னா, நான் செட் ஸ்டேட் மெத்தடுக்குள்ளே கொடுக்கல. செட் ஸ்டேட் மெத்தட் தான் வந்துட்டு டிஃபால்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஓகே, அதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ நவ் நான் இதை கிளிக் பண்ணும் போது இட் வில் கெட் சேஞ்ச் அக்கார்டிங் டு மை டேப்பிங். ஸோ இதை ரீச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரீச் ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு எரர் வரும். பிகாஸ் நான் இனிஷியலாக 27th லைனில் டைஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தேன். ஸோ டைஸ் _0வை அது தேடும் போது அதுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நான் இனிஷியலாக 1ன்னு தான் செட் பண்ணணும். என்கிட்ட இருக்கிற இமேஜை வச்சு தான் நான் செட் பண்ணணும். ஓகே, 1ன்னு செட் பண்ணலாம், இல்லை 6க்குள்ளே எந்த நம்பரை வேணால் நீங்கள் இனிஷியலாக வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். தட் இஸ் அப் டு யூ. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். தென் இப்போ ஆப் பாரை பற்றி பார்க்கலாம். ஆப் பார் இஸ் டு ஆப் பார். ஆப் பாரை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு நான் போடுறேன். இந்த ஆப் பார்க்குள்ளே இப்போ டைட்டில் வச்சு மட்டும் பார்க்கலாம். அதாவது ஒரு பேஜோட நேமை வந்துட்டு குறிக்கிறது தான் வந்துட்டு ஆப் பார். நம்மளுக்கு தேவையான பட்டன்ஸ் அண்ட் மெனூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அந்த ஆப் பாரில் வச்சுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி டைட்டில் போடும்போது எனக்கு லெஃப்ட் கார்னரில், அதாவது டாப் கார்னரில் வரும். இது இல்லாமல் நான் சென்டருக்கு வரணும்னா சென்டர் டைட்டில் ட்ரூன்னு கொடுத்தேன்னா சென்டரில் வந்துடும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப 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 சிம்பிளான அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரிலேட்டடாக நான் டாஸ்க் வந்துட்டு அசைன் பண்ணுறேன். அதையும் உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். தேங்க்யூ. கீப் ப்ராக்டிஸிங்.